மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். எல்லாம் பாருங்க, இது வந்து அச்சி 19 ஜிஹெச். இது நல்லா வந்த அண்ணனை சாபாய் நாசம் பண்ணிட்டானவ. உங்க நஷ்டம் இருந்தாலும் ஆளை காண அவளை நாளைதான் புழங்குதாங்க, ஆளை காண அவளை. இவங்கெல்லாம் இதுவா சொல்லு, உயிர் காப்பாற்றினா ஜோக் பண்ணிக்கிறான் இவன் வேலை இல்லாமல் அச்சிங்கப்பட்டிங்கன்னு. ஏன்னா ஆனால் 1 hour கேட்டால் பொசிட்டிவ் சீனாக போகிறேன். நீங்கள் உங்களை அந்த நஷ்டம் எங்களுக்கு கூப்பிடுங்களா, அவ்வளோதான் காண இப்போ நான் பார்த்துங்கிறேன். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த காற்றம்பாக்கம் ஜோதிநகர் பகுதியை சேர்ந்தவர் ஜெகன்ராஜ். தாவிக செஞ்சி தெற்கு ஒன்றிய செயற்குழு உறுப்பினராகவும் பல்லாவரத்தில் உள்ள தனியார் வங்கியிலும் பணியாற்றி வந்துள்ளார். அதிகாலை வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த ஜெகன்ராஜை கட்டுவிரியன் பாம்பு கடித்ததாகவும் இதனைத் தொடர்ந்து ஸ்ரீபெரும்புதூர் அரசு மருத்துவமனைக்கு இருசக்கர வாகனத்தில் அழைத்துச் சென்றதாகவும் கூறப்படுகிறது. மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்ட ஜெகன்ராஜ் பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து ஜெகன்ராஜின் சகோதரர் கூறும்போது, விடியற் காலை 2:30 மணிக்கே சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டும் 4 மணி வரை எந்த சிகிச்சையும் அளிக்காமல் தாமதப்படுத்தியதால் உயிரிழப்பு ஏற்பட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். அண்ணன் பேர் வந்து ஜெகன்ராஜ். அவர் பாம்பு கட்டிச்சார். நான் வீட்டுக்கு குடும்பம் டைம் வந்து நான் 2:30 வந்தோம். 4 மணி வரைக்கும் எதுவுமே பண்ணல. பெட்டு எடுத்தாங்க. நாங்களும் சொன்னோம் அவருக்கு மயக்கம் வருது, கால் மட்டும் போச்சு. என்ன அவன் கண்டுக்கவே இல்லை. ஒரு ரொம்ப அலட்சியம் பண்றாங்க. போலீஸும் வந்தாங்க, ரொம்ப ஒரு மாதிரி பேசுனாங்க, ரொம்ப அலட்சியம். இன்னைக்கு எங்கள் அண்ணன் டிவிக்கு சிஎம்க்கு ஒரு வேண்டுகோள், நீங்கள் வந்து அந்த லஞ்சம் ஒழிங்க, இந்த லஞ்சம் ஒழிங்க, மக்களுக்கு ஒரு நல்ல மருத்துவம் கொடுங்கண்ணா. நீங்கள் எங்கள் அண்ணன் டிவிக்கில் கஷ்டப்பட்டு உழைச்சார். அவர் என்னன்னு பார்த்து பண்ணுங்க. அவர் செஞ்சு ஒன்றியும் இருந்து என்ன பண்ண சொல்லுங்க பார்ப்போம். ஆனால் இதுகுறித்து ஸ்ரீபெரும்புதூர் அரசு மருத்துவமனையின் டாக்டர் ஜெயபாரதி கூறும்போது, பாம்பு எத்தனை மணிக்கு கடித்தது என்பது அவர்களுக்கு தெரியாது. ஆனால் அதிகாலை 2:30 மணிக்கு கடித்ததாக நினைத்து கொண்டு 3:30 மணிக்குத்தான் அழைத்து வந்தார்கள். அவர் நடந்துதான் வந்தார். அவருக்கு இரத்த பரிசோதனை செய்த போதும் நார்மலாகத்தான் இருந்தது. பாம்பு கடித்ததற்கான எந்த விதமான அறிகுறிகளும் இல்லை. அறிகுறிகள் இருந்தால்தானே சிகிச்சையை ஆரம்பிக்க முடியும். பிறகு 4 மணிக்கு பார்த்தால் மூச்சுவிட சிரமமாக இருப்பதாக கூறினார். உடனே பாம்பு கடிக்கான ASV எனப்படும் ஆன்டி ஸ்னேக் வெனம் சிகிச்சையை ஆரம்பித்து விட்டோம். ஆனால் பாம்பு கடி மருந்து அவருக்கு அலர்ஜி ஆகிவிட்டது. ஏற்கனவே அவர் வருவதற்கு தாமதமானதால் நரம்புகள் பாதித்து உயிரிழப்பு ஏற்பட்டு விட்டது என்றார். மேடம், அந்த ஒரு பாம்பு கடிச்ச ஒருத்தர் இறந்துட்டாரு. ஆமாங்க சார். அது என்ன பிரச்சனை மேடம்? அது பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல சார். பேஷண்ட்டுக்கு எப்ப கடிச்சதுன்னு தெரியல. எப்ப கடிச்சதுன்னு தெரியல. ஆமா, ஆனா இவங்க எல்லாம் நினைச்சுக்கிட்டாங்க 2:30 தான் கடிச்சதுன்னு சொல்லி. ஆனா நம்ம ஹாஸ்பிட்டல் வந்தது 3:30 மணிக்கு தான். அதிகாலை 3:30 மணிக்கு. ஆமாங்க சார். அப்ப நம்ம வந்த உடனே பிளட் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்தா நார்மலா இருக்கு பிளட் டெஸ்ட். ஓகே ஓகே மேடம். எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்ல, நடந்துதான் வராரு பேஷண்ட். எந்த வித சிம்டம்ஸும் எதுவுமே சொல்லல அவரு. நம்ம சிம்டம் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும் ட்ரீட்மெண்ட். ஆமா ஆமா மேடம். பிளட் மட்டும் எடுத்து வச்சு பார்த்தா நார்மலா இருக்கு பிளட். நார்மல். அப்புறம் 4 மணிக்கு பார்த்தா கொஞ்சம் மூச்சுல கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாரு. சோ உடனே நாங்க ASV ஸ்டார்ட் பண்ணிட்டோம், பாம்பு கடிக்கான மருந்து. ஓகே மேடம். அது அன்பார்ச்சுனேட்டா என்ன ஆச்சுன்னா, அந்த பாம்பு கடி மருந்து அவருக்கு அலர்ஜி ஆயிடுச்சு. அலர்ஜி ஆயிடுச்சு. அந்த அலர்ஜிக்கான மருந்தும் கொடுக்கணும்னே இவர் ஆல்ரெடி ரொம்ப நேரம் ஆயிட்டதுனால நரம்புகள்லாம் பாதிச்சிருச்சு. அதனால நம்ம அப்புறமா அந்த இன்டிபேஷன்ல டியூப் எல்லாம் போட்டு வாய் வழியா ஆக்சிஜன் எல்லாம் கொடுத்து கூட அவரை காப்பாற்ற முடியலைங்க. எத்தனை மணிக்கு இறந்துறாரு மேடம்? 5 மணி. 5 மணி. அது வரைக்கும் நம்ம மருந்து, பாம்பு கடிக்கான மருந்து எல்லாம் கொடுத்தாச்சு. ஆனா அவங்க 3:30 மணிக்கு வராங்க. அதுக்கு முன்னாடி எப்ப கடிச்சதுன்னு தெரியல. அவங்களுக்கு தெரியல சார், எப்ப கடிச்சதுன்னு அவங்களுக்கு தெரியல. அவங்க ஏதோ கயிறுலாம் கட்டி ஏதோ இதெல்லாம் பண்ணிட்டு வந்தாங்க. கயிறுலாம் கட்டி அவங்களே காலெல்லாம் அறுத்து ரத்தத்தை எல்லாம் வெளியே விட்டு அவங்களே அதுல கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க டைம். அவங்களுக்கே ஃபர்ஸ்ட் எங்க கடிச்சதுன்னு டவுட். அதனால அவங்களா ஒரு இடத்துல கால்ல தான் கடிச்சிருக்கோம் நினைச்சு கால்ல வந்து கீறி விட்டு ரத்தத்தெல்லாம் வெளியே எடுத்து அந்த காலை வர டேமேஜ் பண்ணி விட்டாங்க. கயிறை டைட்டா 2-3 இடத்துல கட்டிட்டாங்க கால்ல.
சரி சரி சரிங்க மேடம் சரிங்க இங்க மேடம். வரும்போது நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லா ட்ரீட்மெண்ட் ஏசி அந்த 10 வயல் எல்லாமே போட்டு முடிச்சிட்டோங்க. சரிங்க மேடம் சரிங்க போட்டு மேடம். முடிச்சுமே அவரை காப்பாற்ற முடியல. பிகாஸ் அவங்க லேட்டா வந்தது தான் ஒரே ரீசன். பட் அவங்க சின்ன வயசு வரும்போது நல்லா இருந்தாரு, இறந்துட்டாருன்னா உங்களுக்கு ஒரு ஆதங்கம், வேற ஒண்ணும் இல்லை. நான் புரிஞ்சுக்கிறேன் அதை. பட் அதை மீடியா வரைக்கும் கொண்டு போகணும்னு அவசியம் இல்லை. பட் அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, வேற ஒண்ணும் இல்லை. சரி ஓகே மேடம் ஓகே வேற ஒண்ணும் இல்லை சார். ஓகே தேங்க்யூ தேங்க்யூ சார். இந்த நிலையில் ஜெகன்ராஜின் உறவினர்களோ கட்டுவிரியன் பாம்புதான் கடித்துள்ளது என பாம்பின் புகைப்படத்தை காண்பித்த பிறகும் கூட அறிகுறிகள் தெரிந்தால்தான் சிகிச்சை தருவோம் என கூறி 1 மணி நேரத்திற்கும் மேலாக சிகிச்சை அளிக்காமல் தாமதப்படுத்தியதால் தான் உயிரிழப்பு ஏற்பட்டதாக ஜெகன்ராஜின் உறவினர்கள் குற்றம் சாட்டி இருக்கிறார்கள். மேம் இப்போ உயிர் போச்சு மேம். அது என்ன சொல்லுங்க வந்தாரு, வயசு 35 வயசு அவரு, சரிங்களா? சைன் பண்ணலாம் மட்டும் இது கேக்குறீங்கல்ல. மேலும் இது குறித்து தனியார் மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவு மருத்துவர் ஜெகதீசன் கூறும்போது, பாம்பு கடித்தவர் நடந்தோ அல்லது சீக்கிரமாக மருத்துவமனைக்கு வர வேண்டும் என வேகமாக ஓடி வந்தால் விஷம் இன்னும் வேகமாக பரவிவிடும். எனவே வாகனத்தில் அழைத்து வர வேண்டும். அதேபோல பாம்பு கடித்த இடத்தை கீறி இரத்தத்தை வெளியில் எடுப்பதோ, கயிறால் இறுக கட்டுவதோ, பற்களால் கடித்து இரத்தத்தை உறிந்து எடுப்பதோ கூடாது என்றவர், பாம்பு கடித்துவிட்டது என்றாலே நரம்பு மண்டலத்தை பாதித்து கண் இமைகள் மூடாது, மூச்சு இழுப்பதில் மாறுபாடு இருக்கும், கழுத்தை தூக்கும் அளவுக்கு வலிமை இருக்காது. இந்த அறிகுறிகள் வைத்து எவ்வளவு சீக்கிரம் ஏஎஸ்வி சிகிச்சையை ஆரம்பிக்கிறோமோ அவ்வளவு சீக்கிரம் நல்லது என்கிறார். பாம்பு கடிங்கிறது வந்து ஒரு உயிருக்கு ஆபத்தான கண்டிஷன் தான் முதல் விஷயம். ரெண்டாவது, நாம் வந்து அந்த கடி யார் கடிச்சிருக்கோ அவரை நடக்க வைக்கிறதோ இல்லை அவரை சீக்கிரமாக ஹாஸ்பிட்டல் போங்க அப்படின்னு சொல்லி அவர் நடந்து போகிற மாதிரியான விஷயங்கள் முதல்ல பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம விஷத்தன்மை வந்து வேகமாக பரவும். அவர் வேகமாக ஓடினாலோ இல்லைன்னா ஃபஸ்ட்டு அவங்கள வேற ஒருத்தவங்க தான் ஒரு ஆம்புலன்ஸோ எந்த ஒரு காரோ இதை வச்சு நியர்பை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகணும். ஒன்று. ரெண்டாவது, ஒரு என்ன சொல்கிறது, நேச்சுரலாகவே சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 80% பாம்பு கடிகள் வந்து விஷத்தன்மை அல்லாதது. ஒரு 10 to 20% விஷத்தன்மை வாய்ந்தது. சரிங்க சார், எப்படி கண்டுபிடிச்சோம்? பாம்பை நம்ம அந்த நேரத்தில் பார்க்க முடியுமா? ஏன்னா அதனுடைய கடிச்சிட்டு போகிற வேகத்தில் நிறைய டைம் எங்ககிட்ட வரக்கூடிய பேஷண்ட்ஸோடைய கம்ப்ளைண்ட் என்னென்னா, எது கடிச்சதுன்னு எங்களுக்கு தெரியாது சார், ஏதோ ஓடுச்சு அப்படின்னா பாம்பு. அப்போ அடுத்தது வந்து மிக ஆபத்தான அதனுடைய சிம்டம், சைன்ஸ் அண்ட் சிம்டம் என்ன காமிக்கும் நமக்கு அப்படின்னா, ஒன்று நரம்பு பாதிக்கிறது. இதுதான் நம்ம ராஜநாகம், கோப்ரா, அதெல்லாம் நியூரோடாக்சிக் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நரம்பு மண்டலத்தை பாதிக்கும்போது கண் இமைகள் மூடாது, கண் இமைகள் அப்படியே கொஞ்சம் தூங்குன மாதிரி இப்படி இருப்பாங்க. இன்னொன்று, மூச்சு எடுக்கிற தன்மையை குறைக்கும். அடுத்தது, கழுத்து தூக்குற அளவு கூட ஸ்ட்ரென்த் இருக்காது. இதெல்லாம் இமீடியட்டாக காமிக்கும். அடுத்தடுத்த லெவலுக்கு போகும்போது அவங்களோட மூச்சு விட முடியாமல் மயங்கிடுவாங்க. அடுத்தது அது எல்லா உறுப்புகளையும் தாக்க ஆரம்பிச்சிடும். கட்டு விரியன் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது நரம்பையும் பாதிக்கலாம், அதே நேரத்தில் ரத்தம் உறையிற தன்மையும் குறைச்சிரும். ஸோ இந்த ரத்தம் உறையிற தன்மையை குறைக்கும் போது நிறைய பேருக்கு நமக்கே ரத்த உறைதலில் குறைபாடுகள் இருக்கலாம், நமக்கு தெரியாமலே இருக்கலாம். அது ஸ்பெசிஃபிக்காக பண்ணால் தான் தெரியும். அப்போ இந்த மாதிரி ஒரு விஷத்தன்மையும் அதில் வந்து கலக்கும்போது அவங்களோட ரத்த உறைதல் வந்து ரொம்ப குறைஞ்சி போய் இமீடியட்டாக எங்கே வேணால் வந்து ரத்த கசிவு ஏற்பட்டு அதனால் உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம். ஸோ இந்த கட்டு விரியன் என்ன டைப்பான பாம்புன்னு தெரியல, எல்லாமே ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது இமீடியட்டாக நீங்கள் நியர்பை ஹாஸ்பிட்டல் போகிறதான். ட்ரீட்மெண்ட் என்ன சார் அப்படின்னா, அதுக்கு நம்ம அந்த ஆன்டி ஸ்னேக் வீனம் ASV அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் உண்மையான ட்ரீட்மெண்ட். மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.